வணக்கம். நான் உங்கள் அன்பு மக்கா மகேஷ். 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற்றது. இதில் இந்த ஆகஸ்ட் 3 அதாவது இன்றைய தினம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் 1936 ஆகஸ்ட் 3 தான் கருப்பர் இனத்து சார்பாக அமெரிக்காவுக்காக விளையாட வந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸ் என்ற விளையாட்டு வீரர் 4 தங்க பதக்கங்களை அடித்தார். 100 மீட்டர் போட்டி, 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் ரிலே ரேஸ், லாங் ஜம்ப் என்ற 4 வகை போட்டியிலையும் கோல்ட் மெடல் எடுத்தவர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ். இது ஒரு வரலாற்று சாதனையாகவே இருந்தது. அப்போது மிகப்பெரிய பரபரப்பு என்னவென்றால், ஹிட்லர் ஜெஸ்ஸி ஓவன்ஸை அவமதித்து விட்டார், அவரோடு அவர் கை கொடுக்க மறுத்து விட்டார் என்று பரவலாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. இதன் பின்னணியை ஆராய்ந்த போது சில சுவையான தகவல் கிடைத்தது. அதை உங்களுக்கு சொல்லும் முகமாகத்தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகிறது. வாருங்கள், வீடியோ பதிவிற்குள்ளே செல்லலாம். யூதர்களுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உலக அரங்கில் நியாயப்படுத்திக் கொள்ள ஹிட்லர் கையாண்ட ஒரு ஆயுதம்தான் இந்த 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ். அதற்கு முந்தைய ஒலிம்பிக்ஸ் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 1932 நடைபெற்றது. 36 ஒலிம்பிக்ஸுக்கு மிகப்பெரிய போட்டி என்று பார்த்தால் ஸ்பெயின் போட்டியிட்டது. பார்சிலோனாவில் தங்களுடைய ஒலிம்பிக் போட்டியை நடத்த அது ஆசைப்பட்டது. பல்வேறுபட்ட காரணங்களால் மற்ற நாடுகள் அந்த போட்டியை நடத்த தயாராக இல்லை. இப்பொழுது ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு பார்சிலோனாவிற்கு வெறும் 16 ஓட்டுகளும், பெர்லின் ஒலிம்பிக் போட்டியை நடத்த 43 ஓட்டுகளும் பெற்றது. அமெரிக்கா இந்த போட்டியில் இருந்து தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முதலில் அறிவித்தது. ஏனென்றால் இங்கு நிறப்பாகுபாடு இருக்கும், யூதர்களை இவர்கள் போட்டியில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், எனவே நாங்கள் இந்த பெர்லின் போட்டியை நிராகரிக்கிறோம் என்று அமெரிக்கா முதலில் அறிவித்தது. ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தொடர் விடா முயற்சியாலும் அமெரிக்காவிலேயே ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு மிக குறுகிய ஓட்டு வித்தியாசத்தில் இந்த பெர்லின் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள அமெரிக்கா முடிவு செய்தது. 1932 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கை விட தனது நாட்டில் நடைபெறும் பெர்லின் ஒலிம்பிக்ஸ் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று ஹிட்லர் அதீத அக்கறை எடுத்துக் கொண்டார். உதாரணமாக, சுமார் 1,00,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேடியத்தை அன்றே அவர் பெர்லினில் கட்டினார். 6 ஜிம்னாசிய கூடங்கள் பிரத்யேகமாக இதற்காக நிறுவப்பட்டது. அது மட்டுமல்ல, முதன் முறையாக டிவியில் ஒலிம்பிக் போட்டிகளை ஒளிபரப்பு செய்தது இந்த 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸில் தான். கருப்பு வெள்ளையில் தான் அந்த ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஆனால் புகைப்படங்கள் மற்றும் தனியார் வீடியோக்கள் முதலாக கலரில் எடுக்கப்பட்டது. அக்வா கலர் டெக்னிக் மூலமாக அப்போது கலரில் எடுக்கப்பட்டது. இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த போட்டியில பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ஜெர்மனி முதலிடம் பிடித்தது. 101 மெடல்கள் மொத்தமாக அள்ளி குவித்தது. அமெரிக்கா 2ஆம் இடம், 57 மெடல்களை தட்டிச் சென்றது. ஆகஸ்ட் 1 முதல் நாள் அந்த போட்டியை துவக்கி வைத்த ஹிட்லர் அன்று வெற்றி பெற்ற ஜெர்மானிய வீரர்கள், தங்கப்பதக்கம் வென்ற ஜெர்மானிய வீரர்கள் அனைவருக்கும் கை குலுக்கி தனது பிரத்யேக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இன்னும் சில பின்லாண்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் அவர் கை குலுக்கி வாழ்த்து சொன்னார். அன்று இரவு நடைபெற்ற போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த கருப்பரின உயரம் தாண்டும் வீரரான கான்லியஸ் ஜான்சன் என்பவர் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஆனால் அந்த சமயத்தில் ஹிட்லர் மைதானத்தில் இல்லை. ஆனால் செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவர் அந்த கருப்பின வீரருக்கு வாழ்த்து செய்தி சொல்ல மறுத்துவிட்டார். மேலும் அவருடன் கை குலுக்குவதையும் தவிர்த்தார். ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர் இதை கண்டித்து, ஒன்னு நீ எல்லாத்துக்கும் கை கொடுத்து வாழ்த்து சொல்லும், இல்ல யாருக்கும் கை கொடுத்து வாழ்த்து சொல்லாத அப்படின்னு ஹிட்லர் கிட்ட சொல்ல, ஹிட்லர் நான் யாருக்கு இனிமேல் வாழ்த்து சொல்ல மாட்டேன்ட்டார். அதனால்தான் ஆகஸ்ட் 3 ஜெஸ்ஸி ஓவன்ஸ் 4 மெடல் எடுத்த போதும் அவருக்கு ஹிட்லர் வாழ்த்து சொல்லவில்லை, கை குலுக்கவில்லை. ஆனால் அதற்கான முடிவு முன்னரே எடுக்கப்பட்டு விட்டது. ஆயினும் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் நேரடியாக ஹிட்லரிடம் வாழ்த்து பெறாவிட்டாலும் கூட அவர் பந்தயம் நடைபெறும் மைதானத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்து கொண்டே ஹிட்லரை பார்த்து கையசைத்து புன்னகைத்ததையும், ஹிட்லரும்
அவருடைய நாசி சல்யூட், அந்த காலத்தில் மிக ஃபேமஸாக இருந்த நாசி சல்யூட், ஒரு சின்ன ஒரு நாசி சல்யூட்டையும் ஜெஸ்ஸி ஓவன்ஸை பார்த்து வைத்து புன்முறுவல் செய்ததையும் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஹிட்லர் ஜெஸ்ஸி ஓவன்ஸை மரியாதை குறைவாக நடத்தினார் என்று பேசப்பட்ட கிசுகிசுகள் அனைத்தும் பொய் என்றாகிறது. ஆனால் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அமெரிக்காவுக்கு திரும்பிய பிறகு ஒரு மாதம், ஒலிம்பிக் முடிந்து ஒரு மாதம் கழித்து அவர் சொன்னது புயலை கிளப்பியது. ஹிட்லர் நிற வேறுபாடு பார்க்கவில்லை, ஆனால் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தங்களுக்கு, அதாவது கருப்பினத்து அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்து தந்தி அனுப்பவில்லை என்று பகிரங்கமாக போட்டு உடைத்தார். மேலும் அந்த போட்டியில் கலந்து கொண்ட அமெரிக்க வீரர்களில் வெள்ளை இனத்தவர்களை மட்டும் வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து விருந்து கொடுத்து பாராட்டி உபசரித்தார் அன்றைய அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். 18 கருப்பு அமெரிக்க வீரர்களை அவர்கள் அழைக்காமல் அவமானப்படுத்தினர். வரலாறு இதை பதிவு செய்து கொண்டது, ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தது. பின்னர் சுமார் 80 ஆண்டுகள் கழித்து கருப்பரின தலைவராக உருவெடுத்த பராக் ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக முடிசூட்டிய பிறகு 2016 வெள்ளை மாளிகைக்கு அந்த பெர்லின் போட்டியில் பங்கேற்ற கருப்பின விளையாட்டு வீரர்களின் குடும்பத்தினர், அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய உறவினர்கள் அனைவரையும் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்து கௌரவப்படுத்தி சிறப்பித்தார். என்றோ ஏற்பட்ட ஒரு கரை அன்று துடைக்கப்பட்டது. ஆம், நிற பாகுபாடு இனி தேவையில்லை என்பதை உலகுக்கு அறிவித்ததாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை கொண்ட இந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸ் போட்டி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெஸ்ஸி ஓவன்ஸ் தட்டி சென்ற பதக்கங்கள், இதை எல்லாவற்றையும் நினைவு கூற இந்த ஆகஸ்ட் 3ஐ நாம் பயன்படுத்திக் கொண்டோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.